Amazfit Pop 2 அப்படின்னு யங் கஸ்டமர் எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தா Amazfitோட பாக்ஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி அந்த வாட்ச் மாடல்ல கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. சைடுல அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த சைடுல வந்தோம் அப்படினா அப் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரெண்டு சைடுலயுமே பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணுவோம். Amazfit வாட்ச் கொடுத்திருக்காங்க. ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. வாட்சோட ஸ்ட்ராப் எல்லாம் நல்லா குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே நம்ம தெரியுது. அதே மாதிரி வாட்சுக்குமே சுத்தி மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்க ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம மெனுக்குள்ள போறது, பேக் வரது எல்லா விஷயத்துக்குமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா ஸ்பீக்கர், மைக் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல சார்ஜிங் போர்ட் எல்லா வாட்ச்லயுமே வர மாதிரி இருக்கு. இதுல ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா வாட்ச் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வாட்சோட டிஸ்பிளேக்கு வந்தா 1.78 இன்ச்ல HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே. இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல பிரைட்டா இருக்கு. அவுட்டோர்ல சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படினா பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு பத்தல. நல்ல உச்சி வெயில்ல பாத்தீங்க அப்படினா டிஸ்ப்ளேல என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியல. நம்ம கை வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. இது போக இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வாட்சோட ஹைலைட்டான விஷயம் என்ன, இது ஒரு ப்ளூடூத் காலிங் வாட்ச். இப்போ எல்லா வாட்ச்லயுமே வரக்கூடியதான் இந்த வாட்ச்லயும் அந்த ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. நார்மலா கால் பண்றதுக்கு டயலர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு கான்டாக்ட் சேவ் பண்ணனும் அப்படினா லிமிட்டடான ஃப்ரீக்வென்ட்டான கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க மொபைல் ஆப் மூலமா லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா கான்டாக்ட்மே யூஸ் பண்ண முடியாது. கால் வரும்போது நீங்க மொபைலோட கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த கான்டாக்ட் நேம் வந்து ஷோ பண்ணுது. இதெல்லாமே நல்லா இருக்குது. கால் பேசுறதுக்கு நல்லா கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. நாய்ஸ் வந்து லிட்டில் பிட் இருக்கு, பெருசா இல்ல. ஆனா அதுல ஒரு ஃபீச்சர் இல்ல, நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். நமக்கு ஏதாவது கால் வருது அப்படினா அட்டெண்ட் பண்ண முடியும், இல்ல ரிஜெக்ட் பண்ண முடியும். ஆனா சைலன்ட் பண்ண முடியாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு மீட்டிங்ல இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படினா கால் வந்த உடனே சைலன்ட் பண்ணிட்டு அது யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சு தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். அந்த சைலன்ட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நல்லா இருந்திருக்கும். அடுத்து வாட்சோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா டாப்ல இருந்து கீழ இழுத்து விட்டீங்கன்னா அதோட முக்கியமான ஐகான்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படினா ஒவ்வொரு ஆப்ஷனா மெனு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான இது எல்லாமே வருது. எல்லா மெனுவுமே நீங்க அக்சஸ் பண்ணனும் அப்படினா இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணா டோட்டல் மெனுவுமே வந்துருது. அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்க முடியுது. பாட்டம்ல இருந்து டாப்க்கு ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா என்ன மெசேஜ் வந்திருக்கு இதெல்லாமே பார்த்துக்க முடியும். இது போக வாட்சோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா எல்லா வாட்ச்லயும் என்ன வருமோ அதுதான் இதுலயும் வருது. நார்மலா அந்த ஸ்டெப் கவுண்ட் பண்றது, BPM, ஸ்லீப் மானிட்டர், SpO2, மியூசிக்கை கண்ட்ரோல் பண்றது, கேமராவை கண்ட்ரோல் பண்றது இதெல்லாமே இருக்கு. இது போக ஸ்போர்ட்ஸ் மோடும் கொடுத்திருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. ஒரு சில ஸ்போர்ட்ஸையே பல கேட்டகரியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதுல மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது போக வாட்ச் ஃபேசஸ் வாட்ச்ல டிஃபால்ட்டா ஒரு 4 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய தேவை அப்படினா ஆப்பை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய யூஸ் பண்ணிக்க முடியுது. எக்கச்சக்கமா அதுல வந்து கொடுத்திருக்காங்க. அது போக வைப்ரேஷனுமே அந்த இன்டென்சிட்டி வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். வாட்ச்க்கு நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணனும் அப்படினாலுமே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. இப்போ லேட்டஸ்டா ஒரு சில வாட்ச்ல வர மாதிரி இந்த கால்குலேட்டர், கேம்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இதுல கொடுக்கல. வாட்சோட ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தா நார்மலா Amazfit வாட்ச் எல்லாமே ZEP அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்ச் பார்த்தோம் அப்படினா ZEP Active அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றாங்க. அவங்களோடதே தான் பட் இன்னொரு ஆப். வாட்ச் ஆன் பண்ணும்போது QR கோட் ஷோ பண்ணுது. உள்ளேயும் QR கோட் கொடுத்திருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா காமனா எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா கஸ்டமைசேஷனும் உள்ள பண்ணிக்க முடியுது. எல்லா டேட்டாவுமே அனலைஸ் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு கால் தேவை, மெசேஜ் தேவை அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணனும், கான்டாக்ட் ஆட் பண்ணனும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுல இருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது போக காமனா வர மாதிரி ஃபைண்ட் மை வாட்சும் இந்த ஆப்ல வந்து கொடுத்திருக்காங்க. கடைசி அதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா இதுல 270 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா பிராண்ட் கிளைம் பண்றது என்ன, நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 10 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 days பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும் நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படினா. இல்ல நீங்க ஹெவியா மொபைலோட 24 ஹவர்ஸும் கனெக்ட் பண்ணி எல்லா ஆப்ஷனுமே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஒரு 3 to 4 days வரதே அதிகம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் ஓரளவு நல்லா இருக்குது. பெருசா குறை சொல்ல முடியாது. 10 நாளைக்கு வேணும் அப்படினா ரொம்ப மினிமல் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 10 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா நிக்கும். கடைசி அந்த வாட்சோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சேல் வந்து 3300 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 22 நவம்பர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படினா 3300 ரூபாய்க்கு தாராளமா இந்த வாட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். சோ பிரைஸ்க்கு ஏத்த குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இல்ல இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்குறத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா 4000 ரூபாய் பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்பயாவது ஆஃபர்ல ஒரு 3500 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் அந்த மாதிரி கிடைச்சது அப்படினா தாராளமா இந்த வாட்சை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா AMOLED டிஸ்ப்ளேயோட கால் ஃபங்க்ஷனோட எல்லா விதத்திலுமே பெஸ்டா ஒரு சூப்பரான வாட்ச், அதுவும் Amazfit பிராண்ட்ல இருந்து. சோ தேவைப்பட்டது அப்படினா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.